சட்டமய உறவுகளுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எல்எல்பி பண்ணாங்கன்னா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது எல்எல்பி பண்ணவங்களுக்கான இந்த வேலை வாய்ப்புகள்லாம் என்னென்னன்ற ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் பாருங்கள். நேற்று நம்ம சட்டம் படிக்கிறதுக்கு என்னென்ன அடிப்படை தகுதிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருந்தோம். 10th +2 அதுக்கப்புறம் +3, அதாவது 10வது 12வது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஆண்டு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாங்க அப்படின்னா 10th + 12th படித்தவங்க 5 ஆண்டும் 10th + 12th +3 வருடம் டிகிரி படித்தவங்க 3 ஆண்டு சட்டப்படிப்பும் போகிறதுக்கான ஒரு விஷயத்தை நேற்று பார்த்துருந்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த எல்எல்பி பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன இந்த ஜாப் ப்ரொஃபைல்லாம் இருக்குன்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை பாருங்கள். எல்எல்பி அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா எல்எல்பி நம்ம லெகும் பெக்லரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் பேச்சுலர் ஆஃப் லா தான். பிஎல்லும் எல்எல்பி ரெண்டுமே சேம் தான். இப்போ என்னென்னா நம்ம எல்எல்பி பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் நமக்கு தெரிந்தது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்எல்பி பிஎல் அப்படின்னு நம்ம பண்ணாலுமே கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞராக நீதிமன்றம் மட்டும்தான் ஒரு ப்ராக்டிக்ஸ் போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இப்போ கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் ப்ரொஃபைல் எல்எல்பிக்குன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. அது என்னென்ன இருக்குன்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணால் நார்மலாக எல்லோரும் சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்க லிட்டிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று கிரிமினல் லாயர் ஆவாங்க அல்லது சிவில் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இது நார்மலாக எல்எல்பி பண்ணவங்க எப்பயுமே அதிகமாக போகிற ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் தான். அது இல்லாமல் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய எம்என்சிஸில் பார்த்திங்கன்னா லீகல் அட்வைசராக போகலாம், லீகல் அனலிஸ்ட்டாக போகலாம், அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ஸில் ஒரு லீகல் ஜேர்னலிஸ்ட்டாக போகலாம். இது மாதிரி நிறைய ப்ரொஃபைல் எல்எல்பிக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் டிராஃப்டர், அதாவது இந்த டாக்குமெண்ட் ரைட்டிங்கில் போயிட்டு இந்த சிவில் சம்மந்தமான அதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை பார்க்கறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜட்ஜ் அட்வொகேட் ஜென்ரல். இது பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியில் தனியாக அட்வொகேட்ஸுக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 5 ஆண்டாக இருந்தாலும் சரி 3 ஆண்டாக இருந்தாலும் சரி 55% மேலே மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு எலிஜிபிள். அதுக்கு ஏஜ் லிமிட்டும் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறது ஒரு எல்எல்பி அப்படின்னாலுமே இருக்கிறது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா லீகல் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்பிஓ. அது எதற்காகனா எல்பிஓன்றது மற்ற கண்ட்ரியில் இருக்க டிஸ்பியூட்டை பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் கொடுத்து இங்கே ஒரு அவுட் ப்ராசஸிங் சோர்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த எல்எல்பி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பேங்கிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லா ஆஃபீஸர், இது மாதிரி நிறைய கேட்டகரிஸில் எல்எல்பி பண்ணவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜ் எக்ஸாம் மெஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் எல்லோரும் எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா மெஜிஸ்ட்ரேட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்எல்பி டிகிரி ரொம்ப தேவைப்படும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய அரசில் இருக்க அல்லது பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்க வேலை வாய்ப்புகள் எல்எல்பி படித்தவங்களுக்கு இதுதான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்எல்பி பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எல்எல்எம் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் எல்எல்பி பண்ணவங்களுக்கு இருக்க இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த லா ஆஃபீஸர் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் லீகல் அட்வைசர், இதெல்லாமே பார்த்திங்கன்னா மார்க் பர்சன்டேஜ்ன்றது ஒன்று இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏஜும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதற்கான ஜாப்ஸுக்கு போகலாம். இதுதான் எல்எல்பிக்கு இந்தியாவில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்கள்.